வாழைக்காய் வறுவல் செஞ்சா சில சமயம் சப்புனோ ஆகிடுதா? முறுமுறுப்பு இல்லாம போயிடுதா? கவலையே படாதீங்க. இதுதான் உங்க வாழைக்காய் வறுவல் எப்பவும் கிறிஸ்பியா இருக்கிறதுக்கான சூப்பர் சீக்ரெட் டிப். வாங்க பார்க்கலாம். முதல்ல வாழைக்காயை ஒரே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நறுக்கின வாழைக்காய் துண்டுகளை உப்பு, மஞ்சள் தூள் கலந்த தண்ணில 10 நிமிஷம் ஊற வைங்க. இது வாழைக்காயில இருக்கிற பிசுபிசுப்பை எடுத்துடும். நிறம் மாறாமலும் இருக்கும். இதுதான் முதல் முக்கியமான ஸ்டெப். 10 நிமிஷம் கழிச்சு தண்ணிய வடிகட்டிட்டு வாழைக்காய் துண்டுகளை ஒரு துணியில பரப்பி நல்லா உலர்த்திடுங்க. ஈரம் இருக்கவே கூடாது. இப்போ கொஞ்சமா அரிசி மாவை எடுத்து வாழைக்காய் துண்டுகள் மேல தூவி விடுங்க. ரொம்ப அதிகமா வேண்டாம், லேசா கோட் ஆனா போதும். இதுதான் முறுமுறுப்புக்கு காரணம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி மிதமான தீயில சூடு பண்ணுங்க. எண்ணெய் காஞ்சதும் வாழைக்காய் துண்டுகளை போட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணுங்க. அடுப்பு தீ மிதமா இருக்கணும். அப்போதான் உள்ள வெந்து வெளியே கிறிஸ்பியா மாறும். பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வறுத்து எடுங்க. இப்போ பாருங்க, வெளியே நல்லா கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. இதுதான் நம்ம குக்கிங் டிப் 46. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குக் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.